அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரிசுக்குகள் என்றால் என்ன? வெறுமனே உணவு வகைகள் அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பது மட்டும் ரிசுக்கு அல்ல. நம்முடைய கல்வியும் ரிசுக்குத்தான், நம்முடைய உணவு வகைகளும் ரிசுக்குத்தான், நம்முடைய நல்ல அமல்கள் சொல்கின்ற நல்ல செயல்களும் ரிசுக்குத்தான், ஒரு நல்ல குணங்கள் நம்மிடம் இருப்பதும் ஒரு ரிசுக்குத்தான், கல்வியும் நம்மளில் இருக்கக்கூடிய ஒரு ரிசுக்காகத்தான் இருக்கின்றது. ஒரு ரிசுக்கு என்பது பல்வேறு வகைகளை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா அந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கின்றான். நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இரையச்சம் என்பது பல்வேறு ரிசுக்குகளை நம் பக்கம் கொண்டு வருவதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லி காட்டியிருக்கின்றான் அல்லவா, وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹுவை இரையச்சம் கொள்கின்றாரோ அவருக்கு அவன் அறியாத புறத்திலிருந்து நாம் ரிசுக்கு வழங்குவோம் என்று சொல்கின்றான். ஆக அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ரிசுக்குகளையும் இந்த ரமதானில் கிடைக்கக்கூடிய இரையச்சத்தினால் நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.